அண்மை செய்தி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் முதலீடுகளை ஈர்க்கவா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். வெளிநாட்டு பயணம் முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது மீண்டும் குடும்ப முதலீடுகளை ஈர்க்கவா என அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் போல் இல்லாமல் இம்முறை தமிழ்நாட்டிற்கு தேவையான முதலீடுகளை ஈர்க்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தை இன்று காலை தொடங்கியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது கடந்த காலத்தில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்தும் அவர் விளக்கமாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் முதலமைச்சருடைய வெளிநாடு பயணத்தை கண்டிக்கக்கூடிய வகையில் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகளை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் முதலமைச்சர் இன்று ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு மேற்கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு பயணம் முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது மீண்டும் குடும்ப முதலீடுகளை செய்யவா என்ற மக்களுடைய கேள்விக்கு மு.க.ஸ்டாலின் பதிலளிப்பாரா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறேன் என்று பதவியேற்ற 40 மாதங்களில் 4 முறை வெளிநாடுகளுக்கு குடும்பத்துடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஸ்டாலின் இந்தியாவில் மற்ற மாநில முதலமைச்சர்கள் ஈர்த்த முதலீட்டை விட மிக குறைவான முதலீட்டையே கொண்டு வந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருப்பதை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். திமுக ஆட்சி முடிவடைய இன்னமும் 8 மாத காலமே இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் 5வது முறையாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பது உண்மையாகவே திரு ஸ்டாலின் தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்க செல்கிறாரா அல்லது முதலீடு செய்வதற்காக செய்கிறாரா என்ற தமிழக மக்கள் கேள்வி எழுப்புவதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தமிழக அரசினுடைய இன்றைய பத்திரிகை செய்தியின்படி 2021 முதல் இன்று வரை சுமார் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருப்பதாக கூறப்படக்கூடிய சூழலில் இதில் பெரும்பாலானவை அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட தொழில் முதலீடுகளுடைய தொடர்ச்சியே என்பதையும் சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். நான் முதலமைச்சராக இருந்தபோது 2019ஆம் ஆண்டு ஒரு முறை மட்டுமே இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் துபாய் நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட போது புரிந்துணர்வுகள் 41 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்ட நிலையில் தற்போது 4 முறை பயணம் மேற்கொண்டும் அந்த அளவிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையோ வேலை வாய்ப்புகளையோ முதலீடுகளையோ ஈர்க்க முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் மு.க.ஸ்டாலின் மீது வைத்திருக்கிறார். தற்போது இதன் அடிப்படையில் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது திரைப்படங்களில் நடிகர்கள் வெளியிடக்கூடிய அந்த மீன் காட்சியை பதிவிட்டு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டமான விமர்சனத்தை வைத்திருக்கிறார். குறிப்பாக திரு ஸ்டாலின் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை பற்றிய செய்தி அறிந்தவுடன் திரைப்படத்துறையில் மறைந்த சின்ன கலைவாணர் என்று அனைவரால் அழைக்கப்படக்கூடிய விவேக் அவர்களுடைய நகைச்சுவை தான் ஞாபகத்திற்கு வருவதாகவும் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது செய்துள்ளனா என்று திரு விவேக் அவர்கள் அடிப்படைகளிடம் கேட்கும் போது ஒன்றுமே இல்லை என அவர்கள் பதிலளிப்பார்கள் எனவும் உடனே விவேக் அதுதான் மக்களுக்கும் என்பார். அந்த காட்சியை சுட்டிக்காட்டி அதனை எழுத்துப்பூர்வமாக கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.